வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருநெல்வேலியோட அடையாளம் ரொம்பவே பிரம்மாண்டமான நெல்லையப்பர் கோயிலை பத்தி தான். இது வெறும் கல்லால கட்டப்பட்ட கோயில் கிடையாதுங்க. நம்ம முன்னோர்களோட கலைத்திறன், பக்தி, குறிப்பா அவங்களோட அறிவியல் அறிவு, இது எல்லாத்தோட உச்சம்னு சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள போகலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உலகத்துல எத்தனையோ கட்டிடக்கலை அதிசயங்களை நாம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரே ஒரு பெரிய கல்லுல செதுக்கப்பட்டு லேசா தட்டினா கூட துல்லியமான இசையை எழுப்பக்கூடிய 48 தூண்கள் இருக்கிற ஒரு மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இதுக்கான விடை உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். அத பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் இதோ. மூங்கில் காட்டுல உருவான அந்த புராண கதை, காலப்போக்குல இந்த கோயில் எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமா வளர்ந்துச்சு, நம்மள வியக்க வைக்கிற கட்டிடக்கலை, நடராஜரோட தாமிர சபை, அப்புறம் முக்கியமான திருவிழாக்கள் மற்றும் இலக்கியங்கள், இது எல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, முதல் பகுதியான மூங்கில் காட்டில் தோன்றிய ஆலயம். இந்த சுவாரஸ்யமான புராண கதைக்குள்ள போகலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை வேணுவனம். புராண காலத்துல இந்த பகுதி முழுக்க அடர்ந்த மூங்கில் காடுகளா இருந்துச்சாம். அந்த மூங்கில் காட்டுக்குள்ளதான் சிவபெருமான் சுயமாக தோன்றினார்னு நம்பப்படுது. அதனாலதான் இங்க இருக்கிற சிவனுக்கு வேணுவநாதர்னு ஒரு பெயர் இருக்கு. ஒரு சாதாரண காட்டுப்பகுதி எப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக தலைநகரமா மாறுச்சுங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நெல்லையப்பர் கோயில் சைவ சமயத்துக்கு மட்டும் உரியது கிடையாது. சிவபெருமானுக்கும் அன்னை காந்திமதிக்கும் நடந்த திருமணத்துக்கு மகாவிஷ்ணுவே சாட்சியா நின்னார்னு புராணங்கள் சொல்லுது. அதை குறிக்கிற வகையில கையில ஒரு செம்பு பாத்திரத்தோட நீர் வார்க்கிற நிலையில விஷ்ணுவோட சிலை இங்க இருக்கு. அதனால வைணவ பக்தர்களாலையும் இது ஒரு முக்கியமான அபிமான சேத்திரம்னு கொண்டாடப்படுது. 2 பெரிய சமயங்களையும் இணைக்கிற ஒரு அற்புதமான இடம் இது. அடுத்து, இந்த ஒற்றை மூங்கில் காட்டுல தொடங்கின ஆலயம் எப்படி பல 100 வருஷங்களா இவ்ளோ பிரமாண்டமா உருவெடுத்துச்சுன்னு பாப்போம். எந்த ஒரு பெரிய கோயிலும் ஒரே நாள்ல கட்டப்படுறது கிடையாது இல்லையா? இந்த மாபெரும் ஆலயமும் பாண்டியர்கள் ஆரம்பிச்சு நாயக்கர்கள் வரைக்கும் பலருடைய பங்களிப்பால தான் உருவானது. 7ஆம் நூற்றாண்டுல நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற கூன் பாண்டியனால கருவறைகளும் கோபுரங்களும் கட்டப்பட்டது. அப்புறம் 1155ல நந்திக்கு பக்கத்துல இருக்கிற கொடிமரம் நிறுவப்பட்டுச்சு. 13ஆம் நூற்றாண்டுல முதலாம் குலசேகர பாண்டியன் தான் போர்ல அடைஞ்ச வெற்றிகளை குறிக்கிற வகையில கோயிலோட பிரம்மாண்டமான வெளிமதில் சுவர்களை கட்டினார். இது மட்டும் இல்லாம சோழர்கள், பல்லவர்கள், சேரர்கள்னு பலரோட கட்டிடக்கலைத்திறனும் இதுல அடங்கியிருக்கு. இந்த அளவை பாருங்களேன், 14.5 ஏக்கர். ஆமாங்க, திருநெல்வேலி நகரத்தோட மையத்துல சுமார் 14.5 ஏக்கர் பரப்பளவுல இந்த நெல்லையப்பர் கோயில் பிரம்மாண்டமா விரிஞ்சு கிடக்கு. 260 மீட்டர் நீளமும் 230 மீட்டர் அகலமும் கொண்ட பெரிய செவ்வக வடிவ சுற்றுச்சுவர்களோட ரொம்ப உயரமான ராஜகோபுரத்தோட இது அமைஞ்சிருக்கு. ஒரு நகரத்தோட நடுவுல இவ்ளோ பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் இருக்கிறது நிஜமாவே பிரமிப்பா இருக்குல்ல. இப்போ நம்ம வீடியோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் வியக்க வைக்கும் கட்டிடக்கலை. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமி நெல்லையப்பருக்கும் அன்னை காந்திமதி அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இது 2 நடுவுல இடைவெளியோட தனித்தனி கோயில்களா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஒன்னாச்சு? 1647ஆம் வருஷம் சிவபக்தரான திரு வடமலையப்ப பிள்ளையான் அப்படிங்கிறவர் இந்த 2 தனித்தனி கோபுரங்களையும் சங்கிலி மண்டபம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பை கட்டி ஒன்னா இணைச்சார். அதுக்கப்புறம் தான் நாம இன்னைக்கு பார்க்கிற ஒருங்கிணைந்த நெல்லையப்பர் கோயில் உருவாச்சு. ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கான விடை இதோ. நந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற மணிமண்டபம் தான் அந்த கட்டிடக்கலை அதிசயம். இந்த மண்டபத்தை 7ஆம் நூற்றாண்டுல நின்றசீர் நெடுமாறன் கட்டியிருக்கலான்னு நம்பப்படுது. இங்கிருக்கிற 2 பிரம்மாண்டமான தூண்கள் ஒவ்வொன்னும் ஒரே ஒரு பெரிய கல்ல குடைந்து உருவாக்கப்பட்டது. இது சாதாரண கல் தூண்கள் கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு மாபெரும் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு பெரிய தூணுக்குள்ளேயும் 48 சின்ன துணைத்தூண்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த துணைத்தூண்களை நாம லேசா தட்டினா கூட அதிலிருந்து அவ்வளோ துல்லியமான இசைநாதங்கள் கேட்கும். நம்ம தமிழ் கவிஞர்கள் இதை பத்தி சொல்லும்போது இந்த இசைத்தூண்கள் ஸ்ருதி, கானம், லயம் இது 3ஓட சரியான கலவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண பாறையை எப்படி நம்ம முன்னோர்கள் ஒரு அற்புதமான இசைக்கருவியா மாத்துனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அறிவியலுக்கே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. அந்த இசையை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு சிவபெருமானோட அண்ட நடனத்தை பார்க்க நடராஜரின் தாமிர சபை பகுதிக்கு போலாம். தமிழ்நாட்டுல சிவபெருமான் நடனமாடியதா சொல்லப்படுற 5 முக்கியமான சபைகள் இருக்கு. இத பஞ்ச சபைகள்னு சொல்லுவாங்க. திருவாலங்காட்டுல இரத்தின சபை, சிதம்பரத்துல பொன் சபை, மதுரையில வெள்ளி சபை, குற்றாலத்துல சித்திர சபை. அந்த வரிசையில திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல அமைஞ்சிருக்கிறது தான் தாமிர சபை, அதாவது செப்பு அம்பலம்.
இது இந்த கோயிலோட ஆன்மீக முக்கியத்துவத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. இந்த தாமிர சபையோட கூரை நடராஜரோட நடன அமைப்பை குறிக்கிற மாதிரி செப்புத் தகடுகளால வேயப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மரவேலைப்பாடுகளும் சுத்தி இருக்கிற புராண கதைகளை விளக்குற சிற்பங்களும் நம்ம கண்ணை விட்டு அகலவே அகலாது. அது மட்டும் இல்லாம 1500களோட தொடக்கத்துல விஜயநகர மன்னர்களால் சேர்க்கப்பட்ட வாளும் கொம்பும் ஏந்திய வீரபத்திரரோட கூட்டுத்தூண்கள் இந்த கோயிலோட கலையழக இன்னும் பிரம்மாண்டமா காட்டுது. இப்போ நாம நம்ம விளக்க காட்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோயில் எப்படி மக்களை ஒன்னா இணைக்குது, நம்ம இலக்கியங்கள்ல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாப்போம். நெல்லையப்பர் கோயில் வருஷம் முழுக்கவே பண்டிகைகளால களகற்ற ஒரு இடம்தாங்க. குறிப்பா ஆனி மாசம் நடக்கிற ஆனி பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையா பல நாட்கள் நடக்கும். இது தவிர ஆருத்ரா தரிசனத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடுவாங்க. ஐப்பசி மாசம் நடக்கிற திருக்கல்யாணம், தைப்பூச திருவிழா, அப்புறம் நவராத்திரின்னு வருஷம் முழுக்கவே மக்களை பக்தியிலையும் கொண்டாட்டத்திலையும் இந்த ஆலயம் இணைச்சுக்கிட்டே இருக்கு. திருவிழாக்கள் மட்டும் கிடையாது, தினசரி வழிபாடுகளையும் இங்க ரொம்பவே நேர்த்தியான ஒரு முறை பின்பற்றப்படுது. தினமும் 6 கால பூஜைகள் இங்க நடக்குது. அதிகாலை 5:15 மணிக்கு திருவனந்தல்ல ஆரம்பிச்சு காலை 6 மணிக்கு உஷத்கால பூஜை, 7 மணிக்கு சிறுகால சந்தி, 8 மணிக்கு கால சந்தி, பகல் 12 மணிக்கு உச்சிக்காலம், அப்புறம் மாலை 6 மணிக்கு சாயரட்சைன்னு நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், தீபாராதனை எல்லாம் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்குது. ராத்திரி நேரங்கள்ல கூட அர்த்தஜாமம், பள்ளியறை பூஜைன்னு இது நீளும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருவாரூருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டோட 3வது மிகப்பெரிய மரத்தேர் இந்த நெல்லையப்பர் கோயிலோடையதுதான். இது மட்டுமில்லாம இங்கே ஒரு நவீன கால அதிசயமும் இருக்கு. 2009ஆம் வருஷம் நவம்பர் மாசத்திலிருந்து இங்க ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது முழுமையா ஆட்டோமேட்டிக்கா, அதாவது தானியங்கி முறையில இயங்குற முதல் தங்கத்தேராகும். திருக்கல்யாணம், ஆருத்ரா மாதிரியான முக்கிய விழாக்கள்ல இந்த தங்கத்தேரோட பவனியை பார்க்கறதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். இலக்கிய சிறப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலம். 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர், அப்பர் ஆகிய நாயன்மார்கள் தேவாரத்துல நெல்லையப்பரை புகழ்ந்து 10 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த மாபெரும் கர்நாடக சங்கீத மேதையான முத்துசுவாமி தீக்ஷிதர் காந்திமதி அம்மனை போற்றி ஸ்ரீ காந்திமதிம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலை இயற்றியிருக்கார். இசை உலகத்துல ரொம்பவே அரிய ராகமான ஹேமாவதி ராகத்துல இது அமைக்கப்பட்டிருக்கிறதா இதோட தனிச்சிறப்பு. நாம இப்போ நம்ம அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு மூங்கில் காட்டுல ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான மதில்களா உயர்ந்து இசையெழுப்புற தூங்குகளாகவும் தாமிர சபையாகவும் மாறின இந்த நெல்லையப்பர் கோயிலோட பயணம் நிஜமாவே நம்ப முடியாத ஒண்ணுதான். கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை விட்டுட்டு போக விரும்புறேன். எந்த ஒரு நவீன இயந்திரங்களும் கம்ப்யூட்டர்களும் இல்லாத அந்த காலத்துல வெறும் கற்களை இசைக்கருவிகளா மாத்தின நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை திறனும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே வியக்க வைக்கிற ஒரு மாபெரும் ரகசியம் இல்லையா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோயில் பத்தின இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.